ஹே காய்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மாஸ்டர் தமிழா. இன்னைக்கு நம்மளோட சேனல்ல உங்களுக்காக ஃபர்ஸ்ட் டைம் ஒரு டாக் பேஸ்டு ஃபீல் குட் படத்தை தான் கொண்டு வந்திருக்கேன். கண்டிப்பா இந்த படத்தை பார்த்தீங்க அப்படின்னா நீங்க விடவே மாட்டீங்க. திரும்ப திரும்ப இந்த படத்தை பார்ப்பீங்க. அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான படத்தை தான் உங்களுக்காக நான் கொண்டு வந்திருக்கேன். ஒன்லைன் ஸ்டோரி சொல்லி இந்த படத்தோட கதையை ஸ்பாயில் பண்ண விரும்பல. டைரக்டாவே வீடியோக்குள்ள போயிடலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கிறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்கிற அந்த பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. இந்த படத்தோட ஓப்பனிங்ல ஒரு வாய்ஸ் ஓவர் ஒன்று போயிட்டு இருக்கு. அதுல இந்த மனுஷங்கள்லாம் சேர்ந்து ஆர்டிக்ல ஏதோ ஒரு பகுதியில மஞ்சள் நிற உலகத்தை கண்டுபிடிச்சாங்களாம். அதுதான் தங்கம். தங்கத்தை தேடி ஆயிரக்கணக்கான மக்கள் ஆர்டிக்கை நோக்கி போக ஆரம்பிச்சாங்க. அப்படி போன அந்த மக்களுக்கு அவங்களோட பொருட்களையும் ஸ்லட் வண்டிகளையும் இழுக்க பெரிய பெரிய சக்தி வாய்ந்த பல வாய்ந்த நாய்கள் தேவைப்படுறதா சொல்லி நம்ம படத்தோட ஹீரோவான பக்க காட்டுறாங்க. பக்க பத்தி சொல்லணும் அப்படின்னா சரியான சேட்டை பிடிச்ச பையங்க. இவன் காட்டு நாயும் கிடையாது, வீட்டு நாயும் கிடையாது. இந்த ஊரோட ஜட்ஜ் வளர்க்குற நாய் இவன். ஸோ அதனாலவே இந்த ஊர்ல பக்க யாரும் ஒன்னும் சொல்ல மாட்டாங்க. இப்ப கூட பாருங்க, ஒருத்தன் பக்குக்கு பண்ணு கொடுக்குறான். பட் அவன் கொடுத்த பண்ணை சாப்பிடாம அவனுக்குன்ட்டு வச்சிருந்த பெரிய துண்டை இவன் கவிட்டு வந்துடுறான். தண்ணி தாகத்துக்கு தண்ணி குடிக்காம அங்க இருக்கிற ஐஸை நக்கிட்டு போறான். இப்படி இவன் பண்ணாத சேட்டை கிடையாது. அப்ப அவன் கூட வந்த பனிப்பெண்ணும் பக் சேட்டை பண்ணாம ஒழுங்கா நியூஸ் பேப்பரை வாங்கிட்டு போன்னு சொல்ல நியூஸ் பேப்பரை கீழே போட்டுட்டு போஸ்ட்மேனை துரத்த ஆரம்பிச்சிடுறான். அப்போ ஒரு நியூஸ் பேப்பர்ல நாய்களை பிடிச்சு கொடுத்தா நல்ல விலை கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்கு. அதை ஒருத்தன் பார்த்துட்டு போஸ்ட்மேனை துரத்திட்டு போற பக்க திரும்பி பாக்குறான். இந்த பக்கம் பயந்து போன போஸ்ட்மேனும் ஏமா நாய் அவுட்டெல்லாம் கடிக்கு விடுற அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்கும்போது பக் நீ உள்ள போய் கேர்ள்ஸ் எழுப்பி விடுன்னு சொல்ல இவனும் குடுகுடுன்ட்டு ஓடி போய் குதிச்சு குதிச்சு எல்லா கேர்ள்ஸையும் எழுப்பி விடுறான் பாருங்க. அவங்கள எழுப்பி விட்டுட்டு இவன் வேகமா கிச்சனை நோக்கி ஓடுறான். இவன் ஓடுற வேகத்துல கிச்சனே அதிர ஆரம்பிக்குது. கிச்சன்ல பார்த்தா தடபுடலா சமையல் செஞ்சு வச்சிருக்காங்க. ஏன்னு பார்த்தா இன்னைக்குதான் பக்கோட ஓனர் ஜட்ஜ் மில்லருக்கு பிறந்த நாள் போல. சோ ஊரையே கூப்பிட்டு விருந்து வைக்கலாம்னு சொல்லிட்டு தடபுடலா சமையல் ரெடி பண்ணிட்டு இருக்க பக்கு வர விஷயம் தெரிஞ்சு எல்லா சாப்பாடையும் ஒளிச்சு வைக்கிறாங்க. பக்கு வந்து பார்க்கும்போது அங்க சாப்பாடே இல்ல. அப்ப பக்கு முகத்தை பாவமா வச்சுக்கின்னு எனக்கு கொஞ்சோண்டு சாப்பாடு கொடுங்கடா அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்கும்போது பக்கோட ஓனர் அவனை வெளியே அனுப்பி இன்னைக்கு ஒரு நாள் ஆச்சு, நல்லபடியா நடந்துக்கு பக்குன்னு சொல்லிட்டு போறாரு. அப்போ ஒரு முயல் அந்த பக்கமா போகும். முயலை துரத்த போறேன்னு சொல்லிட்டு இவன் ஓடி போய் ஒரு பொந்துக்குள்ள தலையை விட்டுக்கிறான். அதே சமயம் இந்த பக்கம் சாப்பாடு எல்லாத்தையும் தடபடலா ரெடி பண்ணி கார்டன்ல பராமரிச்சுட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து பக் அந்த வழியா வர சாப்பாடை பார்த்துட்டு ஜொல்லு ஊத்திட்டு இருக்குது. அதே சமயம் இந்த பக்கம் பார்த்தா எல்லாருமே போட்டோக்கு போஸ்ட் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து பக்கு வாயில ஒரு கரித்துண்டோட வந்து போஸ்ட் கொடுக்க டேய் பக்கு என்னடா பண்ணி வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு ஜட்ஜும் போய் பார்த்தா எல்லா சாப்பாடையும் நாசம் பண்ணி வச்சிருக்கான். இதனால பாவம் ஜட்ஜ் ரொம்ப மனசு உடைஞ்சு போயிடுறாரு. அதனால பக்க வீட்டுக்குள்ள விடாம இன்னைக்கு நீ வெளியவே இரு, அப்பதான் உனக்கு புத்தி வரும்னு சொல்லிட்டு தூங்க போயிடுறாரு. பக்குக்கு இந்த மாதிரி தண்டனை எல்லாம் புதுசு கிடையாது. இதுக்கு முன்னாடி பல முறை இந்த மாதிரி தண்டனைகளை அனுபவிச்சிருக்கான். பட் இன்னைக்குன்னு பார்த்து மார்க்கெட்ல ஒருத்தன் நாய்கள் விளம்பரத்தை பார்த்தான் இல்லையா, அவன் பக்க கடத்த வந்திருக்கான். ஒரு சின்ன கரித்துண்டை போட்டு பக்கையும் ட்ராப் பண்ணி பிடிச்சி நல்ல வேலைக்கு வேற ஒருத்தங்கிட்ட வித்துட்டான். அதனால பக்கையும் ஒரு பெட்டில அடைச்சு ட்ரெயின்ல வேற ஒரு இடத்துக்கு கொண்டு போறாங்க. பக்கு எவ்வளவு தப்பிக்க முயற்சி பண்றான். பட் அவனால முடியல. பசியாலையும் பட்னியாலையும் பக்கு ரொம்ப வீக்கா இருக்கான். இப்படி இருக்க பக்கு இருக்க பாக்ஸை யாரோ ஓபன் பண்றாங்க. பக்கும் தப்பிக்க முயற்சி பண்றான். பட் அந்த நாய் குடிக்கிறவன் பக்க ஒரு தடியால் அடிக்க பாவம் பக்கால சுத்தமா முடியல போல அப்படியே மயங்கி விழுந்துடுறான். பின்ன 2-3 நாளா சாப்பிடாம இருந்தா பக்கையும் கட்டி போட்டுறாங்க. மயக்கம் தெளிஞ்சு பக்கும் எழுந்து பார்க்கும்போது அவனுக்கு முன்னாடி சாப்பாடு இருக்குது. அந்த சாப்பாடை சாப்பிட்ட பிறகுதான் பக் கொஞ்சம் தெம்பா ஃபீல் பண்றான். அப்படியே கயிறை பிச்சுக்கிட்டு அந்த இடத்த விட்டு தப்பிக்க முயற்சி பண்ண அவனுங்களும் பக்க எவ்வளவு தடுக்க முயற்சி பண்றானுங்க. பட் அவனுக்கு எல்லாத்தையும் தாண்டி பக்கும் வெளியே வந்து பார்க்கும்போது பார்த்தா அவன் ஒரு கப்பல்ல இருக்கிறான். அவன் போயிட்டு இருக்க அந்த கப்பல் ஸ்காக்வே அலாஸ்கா அப்படிங்கிற ஒரு இடத்த நோக்கி போயிட்டு இருக்கு. பொதுவா இந்த இடத்துக்கு பெரும்பாலான மக்கள் தங்கத்தை தேடிதான் வருவாங்க. அண்ட் நம்ம பக்கம் அவனோட வீட்டை தாண்டி ரொம்ப தூரம் வந்திருக்கான். இந்த இடத்த பார்க்கும்போது அவனுக்கு புதுசா இருக்குது. இது வரைக்கும் பனியே பார்க்காதவன் பனியை பார்த்து ஆச்சரியப்படுறான். அதுவும் பனியில எப்படி நடந்து போறான் பாருங்க. இப்ப அப்படியே இந்த பக்கம் புதுசா ஜான் அப்படிங்கிற ஒரு தாத்தாவா காட்டுறாங்க. ஆக்சுவலி ஜான் மத்தவங்கள மாதிரி இந்த இடத்துக்கு தங்கத்தை தேடி வரல, அவரு தனிமையை தேடி வந்திருக்காரு. இங்க நம்ம பக்கும் மறுபடியும் அந்த இடத்த விட்டு தப்பிச்சு போறான். அப்படி தப்பிச்சு போனவன் நேரா ஜான் மேலேயே போய் மோதிடுறான். அப்ப ஜானும் தெரியாம அவரோட மவுத் ஆர்கனை மிஸ் பண்ணிட்டு போயிடுறாரு. பக்கும் அதை பார்த்துட்டு ஜான் கிட்ட போய் கொடுக்குறான். அப்ப கரெக்டா அந்த நாய் பிடிக்கிறவன் பக் வா போலாம் அப்படின்ட்டு கூட்டிட்டு போறான். ஓ உன்னோட பேர் பக்கா, ரொம்ப தேங்க்ஸ் பக்ன்ட்டு ஜான் சொல்றாரு. கட் பண்ணா இப்ப நம்ம பக்க விற்பனைக்காக நாய்கள் மந்தையில விட்டுருக்காங்க. பக்க விற்க போறாங்க. அப்ப அந்த இடத்துக்கு பெரால்ட் அப்படின்ற ஒருத்தர் வராரு. பக்க பார்த்த உடனே அவருக்கு ரொம்ப பிடிச்சி போய் வாங்கிட்டு போறாரு. ஆக்சுவலி இந்த பெரால்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த பனி பிரதேசத்துல லெட்டர்ஸை கொரியர் பண்ற வேலை பார்த்துட்டு இருக்காரு. சோ அதனால இவருக்கு நிறைய பலம் வாய்ந்த நாய்கள் தேவைப்படுது. இப்ப கூட 2 நாய்கள் வாங்க தான் வந்திருப்பாரு. பட் பக்க பார்த்த உடனே அவருக்கு ரொம்ப பிடிச்சு போனதுனால இருக்கிற மொத்த காசையும் கொடுத்து பக்க வாங்கி போட்டாரு. அப்ப பெரால்டுக்கு ஒரு அசிஸ்டன்ட் இருப்பாங்க. அவங்க நமக்கு 2 நாய் வேணும் அப்படின்னு சொல்ல இவனே ரொம்ப பெருசா இருக்கான், சொல்ல போனா 2 நாய்க்கு சமமா இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற மத்த நாய்க்கெல்லாம் நம்ம பக்க இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறாரு.
இவன் தான் ஸ்பிட்டு, இந்த கூட்டத்தோட தலைவன். இவன்கிட்ட கொஞ்சம் விலகியே இரு. அப்புறம் இவன் டோலி, பைக், ஜோ, பில்லி, டப், டேவ், கடைசியா சொலெக்ஸ். இப்ப இந்த டீம்ல நீயும் ஒரு மெம்பர், வெல்கம் டு த டீம் அப்படின்னு சொல்லி பக்கோட கழுத்துலயும் ஒரு பெல்ட்டை மாட்டி வர்றாங்க. இதுக்கப்புறம் நம்ம பக்கோட வாழ்க்கை ஒரு ஸ்லெட் டாகா தொடர போகுது. அண்ட் இங்க இருந்து இவங்க 500 மைல் தாண்டி டெலிவரி பண்ணி ஆகணும். அதனால வண்டியை தயார் பண்ணிட்டு இவங்களும் அந்த இடத்த விட்டு கிளம்புறாங்க. அப்ப மத்த நாய்களா ஒழுங்கா இழுக்கிறாங்க. பட் பக் மட்டும் இதுக்கு புதுசு அப்படிங்கறதுனால அவனால ஒழுங்கா இழுக்க முடியல, தடுமாறுறான். அப்படி இருந்துமே பக்கு ஓரளவுக்கு சமாளிச்சுக்கிட்டு ஓடிட்டு இருக்கான். அப்படி ஓடிட்டு இருக்கும் போது அவனுக்கு முன்னாடி ஒரு முயல் ஒண்ணு இருக்கு. இந்த பயப்புலதான் முயலை பார்த்தா பேன்னு பார்த்துட்டு இருப்பானே, மொத்த கூட்டத்தையும் அங்க இருக்கிற பள்ளத்துல தள்ளிவிட்டான். பட் பெரால்டு ரொம்ப நல்லவர் அப்படின்றதுனால பக்க ஒன்னும் சொல்லல. இங்க பாரு பக், நம்ம எல்லாரும் ஒரே சங்கிலியில இணைக்கப்பட்டிருக்கோம். நம்ம எல்லாரும் ஒரே ஃபேமிலி மாதிரி. யாராவது ஒருத்தர் தப்பு பண்ணா அது நம்ம மொத்த கூட்டத்தையும் பாதிக்கும் அப்படின்னு சொல்ல, நாய்களுக்கு நீ சொல்றது புரியாது பெரால்டு அப்படின்னு அசிஸ்டன்ட் சொல்ல, இல்ல பக் புரிஞ்சுப்பான் அப்படின்ட்டு பெரால்டு சொல்றாரு. அதுக்கேத்த மாதிரி பக்கும் இந்த முறை எதுவும் பண்ணாம எல்லாத்தையும் சீக்கிரமா கத்துக்க ஆரம்பிச்சிட்டான். அன்னைக்கு நைட் ஒரு இடத்துல ஸ்டே பண்றாங்க. பட் பாவம் பக்கால தான் குளிர் தாங்க முடியல. அதனால டென்ட்டுக்குள்ள போய் அசிஸ்டன்ட் வெளியே தள்ளிவிட்டு இவன் போய் பெரால்டு கூட படுத்துக்கிறான். அதை பார்த்த அசிஸ்டன்ட்டும் பக்க வெளியே துரத்தி விட்டுறாங்க. அப்ப நம்ம பக்கோட கண்ணுக்கு ஒரு கருப்பு ஓநாயோட இமேஜினேஷன் தெரியுது. அடுத்த நாள் காலையில மறுபடியும் அவங்களோட பயணத்தை தொடர்றாங்க. ஒவ்வொரு போஸ்டையும் கரெக்டா இவங்க டெலிவரி பண்ணிட்டு போயிட்டு இருப்பாங்க. அப்படி போகும்போது அந்த இடம் பார்க்க அவ்வளவு அழகாவும் ரம்யமாவும் இருக்கும். Doing the work of a sled dog to a pack. இப்படி இவங்க போயிட்டு இருக்கும்போது அன்னைக்கு ஒரு நாள் நைட்டு ஒரு இடத்துல ஸ்டே பண்றாங்க. அப்ப இந்த ஸ்பிளிட்ட பாருங்க, தலைவன் அப்படின்றதுக்கான தகுதியே இல்லாம இன்னொரு நாயோட மீனை இவன் பிடிக்க தின்றான். அப்ப நம்ம பக்கு தான் அவனோட மீன் துண்டை வந்து கொடுக்குறான். இதை பார்த்து எல்லா நாயும் ஆச்சரியப்படுது. இன்னொரு நாள் ஒரு இடத்துல மட்டும் தான் கொஞ்சமா தண்ணி இருக்கும். அதை இந்த ஸ்பிளிட் மட்டும் மத்த நாய்களுக்கு விடாம குடிச்சிட்டு இருக்க. அப்ப நம்ம பக்கு தான் பனியை உடைச்சு மத்த நாய்களையும் தண்ணி குடிக்க வைக்கிறான். பக்கோட செயல்கள் எல்லாம் மத்த நாய்களுக்கும் பிடிச்சிருக்கு. இப்படியே நாட்கள் கடந்து போகுது. பக்குக்கும் ஸ்லெட் டாகா இருக்கிறது ரொம்ப பிடிச்சிருக்குது போல. அப்படிதான் இவங்க போயிட்டு இருக்கும்போது உறைஞ்ச ஒரு பெரிய ஆத்த கடக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படுது. பொதுவா இந்த மாதிரி உறைஞ்ச ஏரியையோ இல்ல ஆத்தையோ கடக்கிறது ரொம்ப ரொம்ப ஆபத்தான விஷயம். அதனால அசிஸ்டன்ட்டும் குச்சை வச்சு தட்டி தட்டி ஐஸ் உறுதியா இருக்கான்ட்டு பார்த்துட்டு போயிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு இடத்துல ஐஸ் உடைஞ்சு உள்ள போயிடுறா. அப்ப பெரால்டும் அவளை காப்பாற்ற முயற்சி பண்றாரு. பட் அதுக்குள்ளவே நம்ம பக் தண்ணிக்குள்ள குதிச்சு நீந்தி போய் அசிஸ்டன்ட்டை கண்டுபிடிச்சிட்டான். வெளியே எப்படி போகணும்னு பார்த்துட்டு இருக்கும்போது எப்பயுமே பக்குக்கு ஒரு கருப்பு ஓநாயோட இமேஜினேஷன் தெரியும் இல்லையா, அது ஒரு இடத்துல நின்னுட்டு இருக்குது. அதை பார்த்த பக்கும் நேரா அது நின்னுட்டு இருந்த இடத்துல போய் ஐஸ உடைச்சுக்கிட்டு வெளியே வந்துடுறான். அசிஸ்டன்ட்டை காப்பாத்தியாச்சு. பட் பக் மறுபடியும் தண்ணிக்குள்ள போயிடுறான். பெரால்டும் பக்கோட பேரை சொல்லி அவனை காப்பாத்த முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்க, இந்தாங்க இந்த தடியை வச்சு ஐஸ உடைங்கன்னு யாரோ கொடுக்குறாங்க. பார்த்தா அது நம்ம பக்கு. அவனை பார்த்த பிறகுதான் பெரால்டுக்கு நிம்மதியா இருக்கு. இப்படி பெரால்டும் பக்கும் க்ளோஸா இருக்கிறத இந்த ஸ்பிளிட் பையன் பொறாமையோட பாத்துக்கிட்டு இருக்கான். இப்படியா இன்னைக்கு நைட் ஆயிடுது. இவங்க எல்லாம் ஒரு இடத்துல ஸ்டே பண்ணிட்டு இருக்காங்க. பெரால்டு இது வரைக்கும் சரியான டைம்ல லெட்டரை டெலிவரி பண்ணதே கிடையாது. பட் என்னைக்காச்சும் ஒரு நாள் சரியான டைம்ல டெலிவரி பண்ணிடுவோம் அப்படிங்கிற நம்பிக்கையை மட்டும் அவன் கைவிட்டதே கிடையாது. இப்ப அதே நம்பிக்கையை அவன் ஓமலையும் வச்சிருக்கான் பக். அவன் மட்டும் இல்ல, இப்பல இருந்து நானும் உன்னை நம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு பக்குக்கு ஒரு கரித்துண்டை போட்டு போறா. ஸ்பிளிட்டும் இது எல்லாத்தையும் வன்மத்தோட பாத்துட்டு இருக்கான். அப்ப ஒரு முயல் அந்த வழியா ஓடுது. முயலை பார்த்தா பக் சும்மா இருப்பானா? உடனே அந்த முயலை துரத்த ஆரம்பிச்சிடுறான். அவன் பின்னாடியே மத்த நாய்களும் ஓடுதுங்க. பக்கும் அந்த முயலை ஒரு கட்டத்துல பிடிச்சிட்டான். பட் அந்த முயலை அவன் ஒன்னும் பண்ணாம திரும்ப விட்டுறான். முயலே பக்க ஆச்சரியமா பார்த்துட்டு ஓடுது. பட் அப்படி தப்பிச்சு போன முயலை ஸ்பிளிட் ஒரே கவ்வா கவிடுச்சு. அண்ட் அப்படியே பக்க பார்த்தும் மறைக்குது. மத்த நாய்ங்களாம் பக்க ஒரு தலைவன் மாதிரி நடத்துறது பிடிக்காத ஸ்பிட்டும் ஒரு கூட்டத்துல ஒரு தலைவன் தான் இருக்க முடியும்னு சொல்லி ஸ்பிட் பக்கு கூட சண்டை போடுறான். இவங்க ரெண்டு பேரும் பயங்கரமா சண்டை போட்டுக்கிறாங்க. அதுலயும் ஒரு கட்டத்துல பாவம் பக்கால சுத்தமா முடியல. ஸ்பிட் நம்ம பக்க அடிச்சு போட்டுறான். அப்ப சொலெக்ஸும் பக்குக்கு ஆதரவா ஸ்பிட்ஸை எதிர்த்து நிக்க அவன் அட்டாக் பண்ண ஸ்பிட் போறான். அதே சமயம் நம்ம பக்கும் கண் முழிச்சிட்டான். அவன் கண்ணுக்கு மறுபடியும் அந்த கருப்பு ஓனாயோட ஆன்மா தெரியுது. அப்ப ஸ்பிட்டும் மறுபடியும் எழுந்துட்டியாடா, இந்த முறை உன்னை சும்மா விடுறது இல்லைன்னு சொல்லிட்டு பக்க அட்டாக் பண்ண வர நம்ம பக்கு கம்பீரமா எழுந்து நிக்கிறான். அப்படியே ஸ்பிட்டோட கழுத்தை பிடிச்சு தூக்கி ஒரு அடி அடிக்க ஸ்பிட்டும் படு பயங்கரமா தோத்து போயிட்டான். அண்ட் அவமானம் தாங்க முடியாம அந்த இடத்தை விட்டும் போயிடுறான்.
அடுத்த நாள் காலையில பெரால்டோ ஸ்பிளிட்ட எவ்வளவோ தேடி பாக்குறாரு. பட் அவனை கண்டுபிடிக்க முடியல. சோ வேற வழி இல்ல, அவனை விட்டு தான் போகணும். நாய்களுக்கும் இப்ப புது தலைமை வேணும். சொலெக்ஸ கூப்பிடலான்ட்டு பார்த்தா பக் முன்ன வந்து நிக்கிறான். பக் நீ பின்னாடி போ, சொலெக்ஸுக்கு தான் 5 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு எவ்வளவோ சொன்னாலும் பக் கேட்க மாட்டான். அடம் பிடிக்காதடா பக்குன்னு சொல்லிட்டு இவங்களும் அவனை தள்ளிட்டு போறாங்க. சொலெக்ஸோட கழுத்துல அந்த பெல்ட்டை மாட்டலான்னு பார்த்தா சொலெக்ஸ் விட மாட்டேங்குது. தலைகையில உருண்டு பரண்டெல்லாம் மறுகுது. வேற வழி இல்லாம மறுபடியும் பக்கோட கழுத்துல அந்த பெல்ட்டை மாட்டுறாங்க. இழுன்னு சொன்னதும் வண்டி சீறி பாஞ்சுக்கிட்டு போகுது. பக்கு தலைவனா இருக்கிறதுனால மத்த நாய்களுக்கும் பிடிச்சிருக்கு. அவ்வளோ ஏன் பக்கு தலைவனா இருக்கிறது பெரால்டுக்கே ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்படிதான் பக் போ பக்குன்னு சொல்லிட்டு அவன் கத்தன கத்துக்கு அங்க இருக்க பனி சரி ஆரம்பிச்சிருச்சு. பக் உடனே லெஃப்ட்ல போன்ட்டு பெரால்டு சொல்ல அப்போ பக்கோட கண்ணுக்கு மறுபடியும் அந்த கருப்பு ஓநாயோட ஆன்மா தெரியுது. அதுக்கு கீழே ஒரு பனி குகை இருக்குது. அதை பார்த்த பக்கும் லெஃப்ட்ல போகாம ரைட்ல போறான். இவங்களோட வண்டி அந்த பனி குகையை நோக்கி போகுது. பனில மாற்றுறதுக்கு முன்னாடியே இவங்களோட வண்டி சீறி பாஞ்சுக்கிட்டு அந்த குகைக்குள்ள போக குகைக்குள்ளேயும் விடாம அந்த பனி சரிவு வந்துட்டு இருக்கு. இவங்களுக்கு முன்னாடியும் நிறைய ஷார்ப்பான உறைஞ்ச பனி கட்டிங்க இருக்கு. அது எல்லாத்தையும் தகர் தெரிஞ்சுக்கிட்டு இவங்களும் அந்த குகையோட இன்னொரு பக்கமா வெளியே வர எப்படியோ அந்த பனி சரிவுல இருந்து தப்பிச்சிட்டாங்க. அண்ட் கரெக்டான டைமுக்கு டெலிவரியும் பண்ணிட்டாங்க. பெரால்டு இது வரைக்கும் இவ்வளவு சீக்கிரம் டெலிவரி பண்ணதே கிடையாது. பட் இன்னைக்குன்னு பார்த்து இவ்வளவு சீக்கிரமா டெலிவரி பண்ணதை பார்த்து போஸ்ட் மாஸ்டரே ஆச்சரியப்படுறாங்க. இவங்க டெலிவரி பண்ண லெட்டர்ஸ மக்களும் ஆசையா வாங்கி படிக்கிறாங்க. பாத்தியா பக், நம்ம கொண்டு வர்றது வெறும் லெட்டர்ஸ் மட்டும் கிடையாது. இந்த மக்களோட அன்பு, பாசம், நம்பிக்கை இதெல்லாம் தான். இதுக்காக தான் இவ்வளவு கஷ்டப்பட்டு நம்ம உழைக்கிறோம். நாளைக்கு காலையில இந்த இடத்த விட்டு கிளம்பணும். சோ நீ போய் ரெஸ்ட் எடு பக் அப்படின்னு சொல்லிட்டு பெரால்டு தூங்க போயிடுறாரு. அதே சமயம் படத்தோட ஓப்பனிங்ல ஜான் அப்படிங்கிற ஒரு தாத்தாவா காமிச்சாங்க இல்லையா, அவரும் இதே ஊர்ல தான் இருக்காரு. தன்னோட மனைவிக்கு ஒரு லெட்டர் எழுதிட்டு இருக்காரு. ஜானோட பையன் இறந்து போயிட்டு இருப்பான். அந்த இழப்பை தாங்க முடியாம தான் தனிமையை தேடி இந்த இடத்துக்கு வந்திருப்பாரு. சோ அதை பத்தி தன்னோட மனைவிக்கு ஒரு லெட்டர் எழுதிட்டு இருக்க இங்க நம்ம பக்குக்கு மறுபடியும் அந்த கருப்பு ஓநாயோட ஆன்மா தெரியுது. அது யாரு, எதுக்காக பக்குக்கு உதவி பண்ணுது அப்படின்ட்டாலாம் தெரியல. பட் அவனை பொறுத்த வரைக்கும் அதை ஒரு வழிகாட்டியா மட்டும்தான் பாக்குறான். அடுத்த நாள் காலையில பெரால்டு சொன்ன மாதிரியே ரொம்ப சீக்கிரமாவே இவங்க கிளம்பிட்டாங்க. அப்ப அந்த இடத்துக்கு அவசரமா ஜான் கையில ஒரு லெட்டரோட ஓடி வராரு. அதை பார்த்த பக்கும் உடனே வண்டியை ஸ்டாப் பண்ணிடுறான். அண்ட் அவனே அந்த லெட்டரை வாங்கிட்டு போய் கொடுக்க அப்பதான் ஜானுக்கு பக்க ஞாபகம் வருது. ஹேய், நீ பக்கு தானே, உன்னை எனக்கு ஞாபகம் இருக்கு பக், இது வரைக்கும் நீ பண்ண உதவிக்கு ரொம்ப நன்றி அப்படின்ட்டு சொல்ல இவங்களோட வண்டியும் அந்த இடத்த விட்டு கிளம்புது. இவங்களும் மெயில் எல்லாம் டெலிவரி பண்ணிட்டு திரும்ப இந்த கிராமத்துக்கே வராங்க. வெறும் 3 மாசத்துல 2400 மைல்ஸ் டிராவல் பண்ணி டெலிவரி பண்ணிட்டு வந்திருக்காங்க. அதை பார்த்து போஸ்ட் மாஸ்டரே பெரால்ட பாராட்டுறாங்க. அப்ப பெரால்டோட முகத்தை பாருங்க, அவன் முகத்துல அம்புட்டு சந்தோஷம். பட் அது இன்னும் கொஞ்ச நேரத்துல காணாம போக போகுது அப்படின்ட்டு அவனுக்கு அப்ப தெரியல. ஏன்னா பெரால்டோட மேல் இடத்துல இருந்து அவனுக்கு ஒரு முக்கியமான செய்தி வந்திருக்கு. அது ஒரு கெட்ட செய்தி. இவங்களோட மெயில் டீமை கலைச்சிட்டு நாய்களையும் வித்துட்டு திரும்ப ஊருக்கே வர சொல்லியிருக்காங்க. ஏன்னா இதுக்கப்புறம் புதுசா டெலிகிராஃப் அப்படிங்கிற ஒரு முறையில மெயில் அனுப்ப போறாங்களாம். சோ இதுக்கப்புறம் பெரால்டுக்கும் இந்த இடத்துல வேலை இருக்க போறதில்ல. வேற வழி இல்லாம பெரால்டும் பக்கையும் மத்த நாய்களையும் வித்துட்டு போறாரு. அப்படி போறதுக்கு முன்னாடி என்ன மன்னிச்சிடு பக், இதுக்கப்புறம் இந்த டீமை நீ தான் நல்லபடியா பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பெரால்டும் அசிஸ்டன்ட்டும் அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க. இப்பதான் பக்கோட வாழ்க்கை நல்லபடியா போயிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு. பட் அதுக்குள்ளவே இப்படி தலைகிழ மாறி போயிடுச்சு. இதுக்கப்புறம் பக்குக்கு வரப்போற மாஸ்டர் நல்லவனா இல்ல கெட்டவனா அப்படின்னு தெரியல. இப்படி இருக்க சில நாட்கள் கடந்து போகுது. அப்ப அந்த இடத்துக்கு ஹால் அப்படின்ற ஒருத்தன் வரான். வந்தவன் எல்லா ஸ்லெட் டாக்ஸையும் விலை கொடுத்து வாங்கிடுறான். அவனோட ஸ்லெட் வண்டியில பார்த்தா நிறைய பொருட்கள் இருக்குது. பாவம் அந்த ஸ்லெட் டாக்ஸால இழுக்கவே முடியல. பக்கோ அவனால முடிஞ்ச வரைக்கும் இழுத்து பாக்குறான். பட் அது ரொம்ப வெயிட்டா இருக்கும் போல அவனால இழுக்கவே முடியல. இந்த நாய்கள்லாம் தின்னு கொழுத்து போயிருக்குதுங்க. அடி கொடுத்தாதான் இதெல்லாம் இழுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் கட்டை எடுத்துக்கிட்டு நம்ம வக்க அடிக்க போக அப்ப குறுக்க கரெக்டா ஜான் வந்துடுறாரு. உங்களோட வண்டி பனியில உறைஞ்சு போயிருக்குது, அதை எடுத்து விட்டாதான் நாய்களால இழுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டையால அந்த வண்டியை நம்பி விடுறாரு. அண்ட் இந்த ஹால் கையில ஒரு மேப் இருக்கிறத பார்த்துட்டு எனக்கு தெரிஞ்சு இந்த மேப்பை நீங்க ஸ்காக்வேல தான் வாங்கியிருக்கணும், தங்கத்தை தேடிதான் இங்க வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பட் உங்களோட நல்லதுக்காக சொல்றேன், இது சரியான டைம் கிடையாது. சம்மர் ஆரம்பிக்க போகுது. சோ பனி உருகி ஆத்துல வெள்ளம் போயிட்டு இருக்கும். நீங்க ஏன் இப்ப காத்திருந்து விண்டர்ல போக கூடாது அப்படின்ட்டு சொல்ல யோ பெருசு, உன்னோட வேலையை மட்டும் பாரு, தேவையில்லாம என்னோட விஷயத்துல தலையிடுற வேலை வச்சுக்காத அப்படின்னு சொல்லிட்டு இந்த அகராதி பிடிச்ச ஹால் பயபுல அந்த இடத்த விட்டு போறான். அவன் கூடவே இன்னும் 2 பேர் போறாங்க. அண்ட் நம்ம ஜான் சொன்ன மாதிரி போற வழியெல்லாம் பனி உருகி புற்கள் தெரிஞ்சிட்டு இருக்குது. பாவம் நம்ம நாய்களால இழுக்க முடியல. பக்கம் அவனால முடிஞ்ச வரைக்கும் இழுத்துட்டு இருக்கான். அப்ப ஒரு நாயால சுத்தமா இழுக்க முடியல. அப்ப இந்த ஹாலை பாருங்க, கொஞ்சம் கூட ஈவு இறக்கமே இல்லாம அந்த நாயை போட்டு செம்மடி அடிக்கிறான். அதனால நம்ம பக்கும் மத்த நாய்ங்க அடி வாங்க கூடாதுன்ட்டு அவனோட முழு சக்தியும் போட்டு இழுத்துட்டு இருக்கான். அதே சமயம் இந்த பக்கம் நம்ம ஜானாலையும் நிம்மதியா இருக்க முடியல. ச்சே,
பக்க நம்ம அனுப்பியிருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு கன் எடுத்துக்கிட்டு நம்ம பக்க காப்பாத்த கிளம்பிட்டாரு. அதே சமயம் இந்த பக்கம் நம்ம பக்கால சுத்தமா முடியல. அப்ப இந்த ஹாலு பக்க முன்னேறி போக சொல்லி வற்புறுத்துறான். இப்ப மட்டும் நீ முன்னேறி போகல உன்னை சுட்டு தள்ளுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஹால் பயலும் நம்ம பக்க சுடலான்ட்டு போறப்போ கரெக்டா அந்த இடத்துக்கு ஜான் வந்துடுறாரு. டேய் முட்டா பயலே, ஆத்துல பனி எந்த நிமிஷம் வேணாலும் பிரேக் ஆகலாம், அதை தடுக்க தான் நாய் உனக்கு உதவி பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பயலுக்கு ஒரு எத்து விட்டுட்டு பக்குக்கு என்னாச்சுன்னு பாக்குறாரு. அப்ப இந்த ஹாலு, யோ கிளவா, அடிக்கடி என்னோட வழியில நீ குறுக்க வந்துட்டே இருக்க, ஒருவேளை உனக்கு அந்த தங்க இருக்கிற இடம் தெரியுமோ, சோ அதனாலதான் எங்களை போக விடாம பண்ணிட்டு நீ போய் அந்த தங்கத்தை எடுக்கலான்ட்டு பாக்குறியா, பட் அது மட்டும் நடக்கவே நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஜான் சொன்னதையும் மீறி பக்க மட்டும் விட்டுட்டு மத்த நாய்களை கூட்டிட்டு போறான். ஏன்னா பக்கால சுத்தமா முடியல, அவன் அந்த இடத்துலயே மயங்கிட்டான். இப்ப அப்படியே அந்த இடத்துல சீனை கட் பண்ணா இப்ப நம்ம பக் ஜானோட வீட்டுல தான் இருக்கான். கடந்த 2 நாட்களா மயக்கத்துல இருந்தவன் இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா கண் முழிக்கிறான். பார்த்தா ஜான் வாசப்படியில உட்காந்துட்டு இருக்காரு. அப்ப நம்ம பக்கம் பொறுமையா ஒரு பக்கத்துல போய் பார்க்கும்போது ஆத்துல பனியெல்லாம் உருகி வெள்ளமா போயிட்டு இருக்குது. மத்த நாய்களுக்கெல்லாம் என்ன ஆச்சோன்னு சொல்லிட்டு நம்ம பக் அதையே வெறிச்சு பார்த்துட்டு இருக்கும் போது அவங்க எல்லாம் போயிட்டாங்க. பக், கடந்த 2 நாளா நீ என்னோட பெட்ல தான் படுத்திருந்த அப்படின்னு சொல்லிட்டு ஜான் நேரா பாருக்கு போறாரு. அப்ப நம்ம பக்கும் ஜான் பின்னாடியா போறான். எங்க பார்ல பார்த்தா இந்த ஹால் பைப்புல ஜானோட முகத்துல பச்சுன்ட்டு வந்து குத்துறான். டே கேளட்டு பயல, உன்னாலதான் அந்த நாய்கள்லாம் ஓடி போயிடுச்சு, அண்ட் அந்த தங்கத்தையும் என்னால தேடி கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு இவனும் ஜான் அடிக்க போக இதெல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்த பக்கும் ஓடி வந்து இந்த ஹால் அட்டாக் பண்றான். அப்ப இந்த ஹாலும் இந்த நாய்க்கு ராபிஸ் பிடிச்சிச்சு, உடனே இதை கொல்லுங்க அப்படின்ட்டு சொல்லும் போது அப்ப இந்த பாரோட முதலாளியும் இந்த ஹால் கிட்ட கன் இருக்கிறத பாத்துடுறாரு. பார்க்குள்ள கன் அலௌட் இல்லைன்ட்டு உனக்கு தெரியாதாடா அயோக்கிய ராஸ்கல், ஒழுங்கு மரியாதையா வெளியே போன்னு சொல்லிட்டு அவனை துரத்தி விட்டுறாங்க. எங்க வீட்டுக்கு வந்த ஜானும் இறந்து போன தன்னோட மகனை நினைச்சு ஃபீல் பண்ணி குடிச்சிட்டே இருக்காரு. அப்ப அதை பார்த்த பக்கும் அந்த சரக்கு பாட்டில் எடுத்துட்டு போய் புதைச்சு அது மேலேயே உட்காந்துக்கிறான். ஜானும் அவனை எவ்வளவோ தள்ள முயற்சி பண்றாரு, பட் சுத்தமா முடியல, அவன் ரொம்ப கனமா இருக்கிறான். சோ ஒரு கட்டத்துக்கு மேல ஜானும் சோர்ந்து போய் உட்காந்துட்டுறாரு. அப்பதான் ஜான் சொல்றாரு, இன்னைக்கு ஏன் நான் இவ்வளவு அப்செட்டா இருக்கேன்னு தெரியுமா பக், ஏன்னா இன்னைக்குதான் என்னோட இறந்து போன மகனோட பிறந்த நாள், அண்ட் அவனோட இறப்புக்கு பின்னாடி என்னோட மனைவியும் என்னை விட்டு போயிட்டா, அதுக்கப்புறம் தான் தனிமையை தேடி நான் அந்த இடத்துக்கு வந்தேன் அண்ட் உன்னையும் மீட் பண்ணேன், அண்ட் இப்ப எனக்கு இருக்கிற ஒரே ஆறுதல் நீ மட்டும்தான் பக் அப்படின்னு சொல்லிட்டு ஜானோ பேசிட்டு இருக்க. அவர் பேசுறது பக்குக்கு புரியுதான்ட்டு தெரியல, பட் அவர் கூடவே ஆறுதலா இருக்கிறான். சோ இப்ப அப்படியே சீனை கட் பண்ணா அடுத்த நாள் காலையில ஜான் எதையும் அவசர அவசரமா தேடிட்டு இருக்காரு. அப்ப நம்ம பக்கும் அவரையே பார்த்துட்டு இருக்கும் போது கையில ஒரு மேப் எடுத்த ஜானும் என்னோட மகனுக்கு யூகான் மலைக்கு போகணும் அப்படின்னு ஆசை, தங்கத்தை தேடி போகணும் அப்படின்னு இல்ல, அவன் நிறைய அட்வென்ச்சர் கதைகளை படிப்பான். சோ யூகான் மலைக்கு போய் மனுஷங்க இது வரைக்கும் போகாத இடத்துக்கா போய் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்றது அவனோட ஆசை. அவனோட ஆசைய கண்டிப்பா நான் நிறைவேற்றியே தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜானும் அந்த மேப்ல மனுஷங்க இது வரைக்கும் போகாத இடத்தையா பார்த்து மார்க் பண்றாரு. அண்ட் உங்களோட ட்ரிப்புக்கு தேவையான சில பொருட்களையும் எடுத்துக்கிட்டு ஒரு சின்ன படகுல இவங்களோட பயணத்தை தொடர்றாங்க. போற வழியில இயற்கை கொஞ்சம் அற்புதமான இடங்கள் எல்லாத்தையும் கடந்து போறாங்க. அதை பார்க்கும்போது நம்மளும் இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு ஆசை எனக்குள்ள வந்துச்சு. உங்களுக்கு தோணுச்சா இல்லையான்ட்டு கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. இப்படி உங்களோட சாகச பயணம் போயிட்டு இருக்க அப்ப நம்ம ஜானும் ஹே பக் ஏதாச்சும் ஒரு பாட்டு பாடான்னு சொன்னா அப்படின்ட்டு ஊழ விட்டுன்னு இருக்கிறான். சரி மவுத் ஆர்கனை வாசிடா அப்படின்ட்டு கொடுத்தா அதை எச்சில் பண்ணி கொடுக்குறான். சோ இப்படி உங்களோட பயணம் போயிட்டு இருக்க சில சின்ன சின்ன அருவிகளை கடக்கிற சூழ்நிலை ஏற்படுது. இது எல்லாத்தையும் நம்ம பக்கும் என்ஜாய் பண்ணிக்கிட்டு வரான். பட் அந்த படகை ஓட்டுற ஜானுக்கு தான் பக்கு பக்குன்னு இருக்குது. இப்படி உங்க போயிட்டு இருக்கும்போது ஒரு கட்டத்துக்கு மேலே உங்களோட படகுல ஓட்டை ஏற்பட்டு தண்ணி உள்ள வர ஆரம்பிச்சிருச்சு. சோ இனிமே உங்களால படகுல போக முடியாது, நடந்துதான் போய் ஆகணும். இப்ப அப்படியே அதே சமயம் இந்த பக்கம் அந்த ஹால் பயப்புல ஜானை தேடி அவரோட வீட்டுக்கு போயிருக்கான். அப்படி போனவன் ஜான் அந்த மேப்ல மார்க் பண்ணிருக்கிற இடத்த பார்த்துட்டு ஜான் தங்கத்தை தேடி தான் போயிருக்காரு அப்படின்ட்டு தப்பா நினைச்சுக்கிட்டு அவரை பழி வாங்க கிளம்புறான். இங்க நம்ம ஆளுங்க இந்த விஷயம் எதுவும் தெரியாம கால் போன போக்குல நடந்து போயிட்டு இருக்காங்க. அப்பதான் நம்ம ஜான் சொல்றாரு, இங்கதான் பக்குனோட முன்னோர்கள் எல்லாம் வாழ்ந்துட்டு இருந்தாங்க, இப்ப கூட வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படின்ட்டு சொல்ல இதெல்லாத்தையும் கேட்டுட்டு நம்ம பக்கும் போயிட்டு இருக்கான். சோ அப்படி அவங்க போகும்போது ஒரு இடத்துக்கு போறாங்க. பார்த்தா அந்த இடத்துல ஒரு வீடு இருக்குது. மனிதர்களே போகாத ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்ட்டு தான் நம்ம ஜான் கிளம்பி வந்திருப்பாரு. பட் இங்க ஒரு வீடு இருக்கிறத பார்த்துட்டு எங்கேயும் மனுஷங்க வந்துட்டாங்களா அப்படின்ட்டு நினைச்சுக்கிட்டு அந்த வீட்டுக்குள்ள போய் பாக்குறாரு. பார்த்தா அந்த வீடே பாழடைஞ்சு போயிருக்கு, ரொம்ப நாளா யாரும் யூஸ் பண்ணல போல. சரி ஓகே வந்தது வந்துட்டோம், இங்கே ஸ்டே பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜானும் அந்த வீட்டை எல்லாத்தையும் கிளீன் பண்றாரு. அப்ப நம்ம ஜானுக்கு ஒரு பழைய வைன் பாட்டில் ஒண்ணு கிடைக்குது. அப்ப நம்ம பக்கும் அவரையே குறுட்டு பார்த்துட்டு இருக்க அவனுக்கு தெரியாம அந்த வைன் பாட்டில மறைச்சு வைக்கிறாரு. அதுக்கப்புறம் அந்த வீட்டை எல்லாத்தையும் சுத்தம் பண்ணிட்டு அன்னைக்கு நைட் அந்த வீட்லயே ஸ்டே பண்றாங்க. அப்ப காட்டுக்குள்ள இருந்து ஓநாய்கள் ஓலையிடுற சத்தம் கேக்குது. அதை கேட்டு பக்கும் பயப்படுறான். அப்ப ஜானும் பயப்படாத பக், அதெல்லாம் உன்னோட முன்னோர்கள் ஓநாய்கள் தான் அப்படின்ட்டு சொல்றாரு. கட் பண்ணா அடுத்த நாள் காலையில நம்ம ஜானோ ஒரு வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற ஆத்துல குளிச்சிட்டு இருப்பாரு. அப்ப அவருக்கு அந்த இடத்துல ஒரு கோலி குண்டு சைஸ்ல தங்க கட்டி
பெட்டி ஒண்ணு கிடைக்குது. அதை பார்த்து ஆச்சரியப்பட்ட ஜானும் இந்த இடத்துல நிறைய தங்கம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே உட்காந்து மணல சலிக்க ஆரம்பிச்சிடுறாரு. அவருக்கும் குட்டி குட்டி தங்க கட்டிங்க கிடைக்குது. அப்ப நம்ம பக்கும் அவருக்கு உதவி பண்ணலாம்னு சொல்லிட்டு சின்ன சின்ன கல்லுங்களை எடுத்து காட்டுறான். அப்ப ஜானும் அந்த மாதிரி இல்ல பக், இந்த மாதிரி கல்லா எடுத்து கொடு அப்படின்ட்டு ஜான் காட்ட அதை பார்த்த பக்கும் ஒரு பெரிய தங்க கட்டியை எடுக்கிறான். பட் ஜான் குட்டி தங்க கட்டியை தானே காமிச்சாரு. சோ அதை கீழே போட்டுவிட்டு இவன் குட்டி குட்டி தங்க கட்டிகளை எடுத்துட்டு போய் கொடுக்குறான். அப்பன்னு பார்த்தா அந்த வழியா ஒரு வெள்ளை ஓனாய் ஒண்ணு ஓடுது. அதே நம்ம பக் பார்த்துட்டு இருக்கும் போது அங்க என்ன பார்த்துட்டு இருக்க பக், உனக்கு அங்க போய் பார்க்கணும்னு தோணுச்சுன்னா போய் பார்த்துட்டு வா, பட் இருட்டுறதுக்குள்ள திரும்பி வந்துடு அப்படின்ட்டு சொல்ல நம்ம பக்கும் அந்த வெள்ளை ஓனாய பின்தொடர்ந்து போறான். அது நேரா காட்டுக்குள்ள ஓடிவிடுது. இவனும் அது பின்னாடியே போயிட்டு இருக்கும்போது இவனுக்கு ஆப்போசிட்ல ஒரு கரடி ஒண்ணு வருது. பட் அதுகிட்ட இவன் எதுவும் வம்பு பண்ணாம சைலண்டா ஒதுங்கி அந்த காட்டுக்குள்ள போய் பார்த்தா அது ஒரு வெள்ளை பெண் ஓனாய். எப்பயும் நம்ம பக் யாருக்கிட்ட ஃப்ரெண்ட் ஆகணும் அப்படின்னாலோ இல்ல அவனுக்கு ஏதாச்சும் உதவி தேவை அப்படின்னாலோ அவனோட கையை தூக்கி காமிப்பான். அதே போல இந்த வெள்ளை ஓனாய் கிட்டையும் ஃப்ரெண்ட் ஆகலான்னு சொல்லிட்டு அவனோட கையை தூக்கி காட்ட அது பயந்து போய் அந்த இடத்த விட்டு ஓடி போடுது. இவனும் ஒன்னும் புரியாம முழிச்சிட்டு இருக்க அப்பதான் அந்த வெள்ளை ஓனாயோட ஃபுட் பிரிண்ட் இருக்கிறத பாக்குறான். அதோட ஃபுட் பிரிண்ட்டும் இவனோட ஃபுட் பிரிண்ட்டும் ஒரே மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் இவனும் கிளம்பி வீட்டுக்கு வந்துடுறான். பட் சோகமாவே இருக்கிறான். என்னன்னு பார்த்தா பயபுல காதல் மயக்கத்துல இருப்பான் போல. ஜான் அந்த மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்டை கொடுத்தா கூட கண்டுக்க மாட்டான். கட் பண்ணா அடுத்த நாள் காலையில ஜானும் எழுந்து பார்த்தா அந்த இடத்துல பக்க காணோம். டேய் பக்கு எங்கடா போயிட்டுன்னு சொல்லிட்டு இவரு தேடி பார்த்துக்கிட்டு இருக்க இங்க நம்ம பக்க பார்த்தா அந்த ஓனா இங்க என்ன பண்ணுதுன்ட்டு பார்க்க வந்திருக்கிறான். திருட்டு பயபுல அவனோட ஆளை பார்க்க காலகாத்தாலே வந்திருக்கிறான் பாருங்க. இப்ப இந்த ஓனாயங்கெல்லாம் ஒரு காட்டு பன்னிய வேட்டையாட வந்திருக்கோங்க. சோ அப்படி போன இடத்துல அதுல ஒரு ஓனாய் மட்டும் தண்ணியில அடிச்சிட்டு போயிடுது. ஆப்போசிட்ல பார்த்தா ஒரு மிகப்பெரிய நீர்வீழ்ச்சி, தண்ணி வேற வேகமா அடிச்சிட்டு போயிட்டு இருக்கு. அந்த ஓனாயால வெளியில வர முடியல. சோ அப்ப மத்த ஓனாயங்களாம் அதை காப்பாத்த முடியாம பதறிக்கிட்டு இருக்க நல்ல வேலையா அந்த ஓனாய் அங்க இருக்கிற மரத்துல தொத்திட்டு இருக்குது. அப்படி இருந்தாலுமே அதோட உயிர் ஊசலாடிட்டு இருக்குது. அப்ப கரெக்டா நம்ம பக் வந்து அந்த நாயை காப்பாத்த முயற்சி பண்றான். ஆரம்பத்துல அவனால முடியல. அதுக்கப்புறம் அந்த மரத்தோட மொத்த எடையையும் அவனோட ஷோல்டர்ல தாங்கி எப்படியோ கஷ்டப்பட்டு அந்த நாயை காப்பாத்திட்டான். அந்த ஓனாயை காப்பாத்தினால மத்த ஓனாயங்களை நம்ம பக்க அதோட ஃப்ரெண்டா ஏத்துக்குச்சுங்க. அது மட்டுமா அந்த வெள்ளை ஓனாயும் நம்ம பக்க பார்த்து இம்ப்ரெஸ் ஆயிடுச்சு போல. நம்ம பக்குக்கு வேட்டையாடுறது எப்படின்ட்டு கத்து கொடுக்குறாங்க. மீன்களை எப்படி வேட்டையாடணும், பறவைகளை எப்படி பொறுமையா வேட்டையாடணும் அப்படின்ட்டு எல்லாத்தையும் கத்து கொடுக்குறாங்க. நம்ம பக்கும் இது எல்லாத்தையும் ரொம்ப சீக்கிரமாவே கத்துக்கிறான். அண்ட் அப்படி வேட்டையாடுறத கூட நம்ம பக்கும் ஜான் கிட்ட தான் வந்து கொடுக்குறான். இப்படியே நாட்கள் உருண்டோட ஆரம்பிக்குது. நம்ம பக்கும் அந்த ஓநாய்கள் கூட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்றான். சொல்ல போனா அந்த ஓநாய்கள் கூட்டத்துல ஒருத்தனவே மாறிட்டான். அண்ட் இப்பெல்லாம் வீட்டுக்கு போறது ரொம்ப தாமதமாவது, இருட்டான பிறகுதான் போறான். சோ இப்படி இருக்க அன்னைக்கு நைட் நம்ம ஜானும் வீட்டு மேல உட்காந்து சரக்கு அடிச்சிட்டு இருப்பாரு. அப்ப நம்ம பக்கும் அவரையே பார்த்துட்டு இருக்கும் போது என்ன பாக்குற, இன்னைக்கு உன்னால என்ன தடுக்க முடியாது பக், இப்பெல்லாம் நீ ரொம்ப லேட்டான பிறகுதான் வர, இந்த உலகம் ரொம்ப ஆபத்தானது பக், என்னோட மகன் உடல்நிலை குறைபாடால வெறும் 2 நாள்ல இறந்து போயிட்டான், அடுத்த நிமிஷம் நிச்சயம் இல்லாத வாழ்க்கை இது, சோ எங்க போனாலும் ஜாக்கிரதையாவே இரு பக் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கையில வச்சிருந்த அந்த ஒயின் எல்லாத்தையும் ஊத்திடுறாரு. கட் பண்ணா இப்ப அடுத்த நாள் காலையில நம்ம பக்கும் ஜானும் நல்லா ஜாலியா விளையாடிட்டு இருப்பாங்க. சோ அப்ப அந்த இடத்துக்கு நம்ம பக்க தேடி அந்த வெள்ளை ஓனாய் வருது. இப்பதான் முத முறையா ஜான் அந்த வெள்ளை ஓனாய பாக்குறாரு. அழகான டிம்பர் ஓனாய், இந்த மலைகளுக்கே இதுங்கதான் சொந்தக்காரங்க அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்கும்போது அப்பதான் பாக்குறாரு இந்த பக்கு பையன் அதையே குறுகுறுன்ட்டு பாத்துட்டு இருக்கான். அதை பார்த்த உடனே ஜானும் புரிஞ்சுக்கிறாரு, ஓ உன்னோட ஃப்ரெண்டா, சரி பார்த்து போயிட்டு வாடா அப்படின்ட்டு இவரு அனுப்பிவிட இதுங்க ரெண்டும் காட்டுக்குள்ள ஓடி போயிடுதுங்க. அப்படி இந்த பக் அந்த ஓனைங்க கூட்டத்து கூட என்ன பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு ஜானு வந்து பாத்தீங்கன்னா பின்னாடியே போய் பாக்குறாரு. பார்த்தா நம்ம பக் அந்த ஓனைகள் கூட்டத்து கூட சந்தோஷமா இருக்கிறத பாக்குறாரு. சோ இனிமே பக்கு கூட்டிட்டு போக முடியாது, இதுதான் அவனுக்கு சரியான இடம் அப்படின்ட்டு முடிவு பண்ண ஜானு அவரோட லக்கேஜஸ் எல்லாத்தையும் பேக் பண்றாரு. அண்ட் அவரோட வாழ்க்கைக்கு தேவையான அளவு தங்கத்தை மட்டும் எடுத்துக்கிட்டு மிச்சத்தை எல்லாத்தையும் அந்த ஆத்தங்கரையிலே வீசிடுறாரு. அண்ட் பக்கு கிட்டையும் காலையில நான் கிளம்ப போறேன் பக், என்னோட வீட்டுக்கு நான் போக போறேன் அப்படின்னு சொல்ல அதை கேட்டதும் பக் அவரை சோகமா பாக்குறான். அதை புரிஞ்சுகிட்ட ஜானு, இல்ல பக் நீ என் கூட வர தேவையில்ல, நீ இனிமே இங்கதான் இருக்க போற, ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் இந்த இயற்கை உன்னை இங்க கூட்டிட்டு வந்திருக்கு, சோ இனிமே நீ இங்கேயே இரு, இங்கதான் நீ சந்தோஷமாவும் சுதந்திரமாவும் இருப்ப பக், அண்ட் காலையில நான் கிளம்பிடுவேன், சோ மறக்காம என்ன வழி அனுப்ப வந்துடு பக் அப்படின்ட்டு சொல்ல பக்கும் அதை புரிஞ்சுக்கிறான். அப்படியே சோகமா காட்டுக்குள்ள போயிடுறான். பட் அவனுக்கு அப்ப தெரியல ஜான் நிரந்தரமா அவனை விட்டு போக போறாரு அப்படின்னு. அப்படியே நேரம் கடந்து போய் நைட் ஆயிடுச்சு. அப்ப இந்த கெட்டவன் ஹால் பயபுல எப்படிதான் ஜானை கண்டுபிடிச்சான் அப்படின்ட்டு தெரியலங்க. வந்தவன் ஜான் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிடுறான். அப்ப இவங்களுக்குள்ள நடந்த மோதல்ல அங்க இருக்கிற வீடு தீ பிடிச்சு எரிய ஆரம்பிச்சிருச்சு. அது மட்டும் இல்லாம ஜானோட வயிற்றுலயும் குண்டடி பட்டுருது. அப்ப இந்த ஹாலு டேய் கிளவா, தங்கம் எங்க இருக்குன்ற உண்மையை சொல்லிடு, இல்லனா என் துப்பாக்கி தான் பேசும் அப்படின்ட்டு ஜானை மிரட்டுறான். அப்ப ஜானும் வேற வழி இல்லாம அவர்கிட்ட இருக்கிற எல்லா தங்கத்தையும் கொடுத்துடுறாரு. இந்தா பொறுக்கிக்கோ, தங்கம் இந்த இடம் முழுக்க இருக்குது, ஆனா என்னைக்கும் செத்தவங்களை தங்கம் திருப்பி கொண்டு வராது அப்படின்ட்டு சொல்ல செத்து போட கிழட்டு நாயே அப்படின்னு சொல்லி இந்த ஹால் ஜானை கொலை பண்ண போக கரெக்டா அப்ப அந்த இடத்துக்கு நம்ம பக் வந்துடுறான். அண்ட் ஜானையும் காப்பாத்துறான். அப்படியே அந்த ஹாலையும் எரிஞ்சிட்டு இருக்க அந்த வீட்டுக்குள்ள தள்ளி விட ஹாலோட சோலி முடிஞ்சு. இங்க நம்மளோட ஜானும் மரணத்தோட விளிம்புல இருக்கிறாரு. பக்க பார்த்து எனக்காக திரும்பி வந்தியா பக் அப்படின்ட்டு கேட்க இவன் அவரோட பையன் போட்டோவையும் அந்த மவுத் ஆர்கனையும்
பண்ணி எடுத்துட்டு வந்து கொடுக்குறான். அதை பார்த்த ஜானு, என்ன ஒரு அட்வென்ச்சரான ஜேர்னில பக், இட்ஸ் ஓகே பாய், இப்ப நீ திரும்ப வீட்டுக்கு வந்துட்ட அப்படின்ட்டு சொல்லி ஜானோ இறந்து போறாரு. இதனால பாவம் பக்கும் ஜானை நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பான். அப்ப அந்த வெள்ளை ஓனாய் வந்து அவனை சமாதானப்படுத்துது. அண்ட் அப்படியே சில மாதங்கள் கடந்து போகுது. நம்ம பக்குக்கும் அந்த வெள்ளை ஓனாய்க்கும் 2 குட்டிங்க பிறந்திருக்குது. அண்ட் பக்கும் இப்ப அந்த கூட்டத்துக்கு தலைவனா மாறிட்டான். இவங்க கூட்டத்துக்கு அச்சுறுத்தலா இருந்த கரடியவே எதிர்க்கிறான். இவனை பார்த்து அந்த கரடிய பயந்து ஓடுது. அந்த கூட்டத்துக்கு நல்ல ஒரு தலைவனா இருக்கிறான். அண்ட் எப்பெல்லாம் அந்த எரிஞ்சு போன வீட்டை நம்ம பக் பாக்குறானோ அப்பெல்லாம் அவனோட பழைய மாஸ்டர்ஸ் ஞாபகம் வந்துகிட்டே இருப்பாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம மறுபடியும் அந்த கருப்பு ஓனாய் நம்ம பக்கோட கண்ணுக்கு தெரியுது அப்படிங்கிற மாதிரி காமிச்சு இந்த படத்தை தொட முடிக்கிறாங்க. அண்ட் இந்த படம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்ட்டு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துருங்க. உங்களோட பொண்ணான கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல லீவ் பண்ணுங்க. அண்ட் மீண்டும் அடுத்த முறை ஒரு அருமையான படத்தோட நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். See you, bye bye and tata guys.